ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சத்யாஸ் டெலிகசிஸ். எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நம்ம கார்டனில் தாங்க. ஒரு வாரம் தான் பறிக்கல, அதுக்குள்ளே எவ்வளோ பொன்னாங்கண்ணி கீரை வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். வாங்க இப்போவே இதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஒரு ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் பண்ணலாம். பொன்னாங்கண்ணி அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம ஸ்கின் தங்கம் மாதிரி க்ளோயிங்காக இருக்குமா. அதனால தான் பொன்னாங்கண்ணின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதால கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது. ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். இன்னும் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதனால வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கீரையை கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த கீரையை வச்சு சூப்பராக ஒரு பொரியல் பண்ணலாம். கீரையை க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி இளந்தண்டோட அப்படியே போடலாம். திக்காக இருக்கிற ஸ்டெம்மை மட்டும் போடாதீங்க, ஏன்னா அது வேகாது. கீரை ஆஞ்சதுக்கப்புறம் மண் எதுவுமே இல்லாமல் நல்லா அலசிடுங்க. கீரையோ இல்லை மற்ற எந்த காய்கறியாக இருந்தாலும் எப்போவுமே கழுவிட்டு கட் பண்ணுங்கள். சில பேர் கட் பண்ணிட்டு கழுவுவாங்க. அப்படி பண்ணுன்னா அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும். இப்போது பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடாக்குங்க. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், பட் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போடுங்க. பொன்னிறமானதும் அதில் 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துங்க. கருவேப்பிலை போட்டு கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்குங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதில் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு வதக்குங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. இப்போது கீரை வேகிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப் சொல்கிறேன். அப்படியே பொன்னாங்கண்ணி கீரை மாதிரியே இன்னொரு செடி இருக்குது. அது ஒரு களை செடி. ஆலிகேட்டர் வீட்னு சொல்லுவாங்க. தமிழில் சீமை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த 2 செடிக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா, அதோட பூ அப்புறம் தண்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பொன்னாங்கண்ணியோட பூ இப்படி ஸ்டெம்மை ஒட்டியே வளரும். பட் ஆலிகேட்டர் வீட்டில் ஸ்டெம்மை விட்டு ரொம்ப தள்ளி இந்த மாதிரி இருக்கும். ஸ்டெம்மை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இப்படி உடச்சிங்கன்னா உள்ளே ஹாலோவாக இருந்தால் அது களை செடி. பொன்னாங்கண்ணியில் அப்படி இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். எப்போவும் பொன்னாங்கண்ணி வாங்குறப்போ இதை கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. கீரை வெந்துருச்சு. இப்போது இதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து இப்படி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. என்னதான் கடையில் வாங்கி கீரை பண்ணினாலும் நம்ம தோட்டத்தில் வளர்த்தின கீரையை ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்போவே செஞ்சு சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.